தள்ளி போடுவாரு. இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறது வேலைக்காவது. நிஜமா நானே சொல்றேன், நாளைக்கே பேசிடலாம். கொஞ்சம் கடைக்கு போக வேண்டி இருக்கு, ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டுமா? என்ன வாங்கணும்? இல்லங்க, கொஞ்சம் இவளுக்கும் வாங்கணும், வீட்டுக்கும் வாங்கணும், பர்சனலா வாங்கணும். போங்க. ஒரு அரை ஹவர் மாமா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். தயவுசெய்து கிளம்பா போய் நல்ல பொறுமையா பார்த்துட்டு ஒன்றும் அவசரம் இல்லை. சரிடா, நானும் சமையல் கட்டுக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் பண்றாரு. பேசவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. கத்திட்டு இருக்காரு அங்க உட்காந்து. என்ன பண்ண சொல்றாரு? எல்லாம் சொல்லித்தானே வந்தேன். கத்துறேன், நான் என்ன பேசுவேன்? அவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு புரியல. வந்து உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாமா. குட்டீஸ், உங்களால எனக்கு ஒரு ஹெட் தேவைப்படுது. என்னண்ணா சொல்லுங்க. உங்க அக்கா என்னவோ பேசவே மாட்டேன்றா, என்னன்னே தெரியல. அவ எங்க கூட பேசணும்னா அட்லீஸ்ட் அவங்க லாக் ஆனால நாங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியும். அதனால அவளை எப்படியாவது இங்க இருக்க வைப்பீங்களா ப்ளீஸ்? ஒரு காலத்துல நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். நம்பிட்டு இப்ப இப்படி இருக்கேன். இல்ல மாமா, நிஜமாதான் சொல்றான். அவன் சொன்னா அக்கா கேட்பாங்க, அக்கா நகர மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க மாமா, பாருங்க. சரி, பாக்குதானே போறேன், பாக்குறேன். இப்படி உட்கார வைக்கிறது மட்டும் பாருங்க.